கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றும், அப்படி நடந்தவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். நேற்றைய தினத்தில் நாங்கள் பார்த்தோம், எசேக்கியா ராஜா கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்து அவன் இப்படிப்பட்ட ஒரு ராஜாவா இஸ்ரவேலில் திகழ்ந்தான் என்று நாங்கள் பார்த்தோம். இன்னும் நாள் நாங்கள் பார்க்க போகிற காரியம் ஆசா ராஜாவை குறித்து பார்க்க போகிறோம். 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனைகளின்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தான். பாருங்க, அவனை பற்றி சொல்லப்படுகிற 2 காரியம். ஒன்று, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறது, நியாயப்பிரமாணத்தின்படி செய்யவும், நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகளின்படி செய்யும்போது மற்ற யூதர்களை கற்றுக் கொடுக்கும்படியாய் ஆண்டவர் அவனை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா! இது மிகப்பெரிய முக்கிய காரியம். அவன் ஆண்டோடைய வார்த்தையை செய்யவும் மற்றவர்களை கற்றுக் கொடுக்கவும் தன்னை அர்ப்பணித்த நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில உண்டாகிறது. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அல்லேலூயா! அவன் இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு கற்பனைகளுக்கு அவன் கை கொண்டு நடக்கிறவனாய், கீழ்ப்படிந்து நடக்கிறவனாய் மாறினானோ, அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை எப்படி மட்டும் மாறினான்? அவன் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அல்லேலூயா! இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம் நன்மையும் செம்மையுமானதை நம்ம செய்ய வேண்டுமா இருந்தா, நாம் நிச்சயமா அவனுடைய கற்பனைகளின்படி நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்ற வேண்டிய பிள்ளைகளே. அடுத்த காரியத்தை பார்த்தீங்கன்னா 6வது 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டு 4 வருஷங்கள் அவனுக்கு விரோதமாக யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடியினாலே ஜூதாவின் அரணான பட்டணங்களை கட்டினான். அல்லேலூயா! அவன் ஜூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்க நாம் இந்த பட்டணத்தை கட்டி அவைகளுக்கு அலங்கங்களையும் கோபுரங்களையும் வாசல்களையும் உண்டு பண்ணி தாழ்பாடுகளை போட்டு பலப்படுத்துவோமாக. அல்லேலூயா! 2 காரியம் நடக்குது பாருங்க. அந்த தேசத்துல கட்டுமானங்களை கட்டுவதும் தேசத்துக்கு பாதுகாப்பை உண்டு பண்ணுகிற காரியத்தை ஆசா செய்கிறார். அல்லேலூயா! தேசம் விருத்தி அடைகிறது, தேசத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது, தேசத்தில் கோபுரங்கள் கட்டடங்கள் கட்டப்படுகிறது, தேசத்தின் அங்கே ஒரு தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பான மதில் கட்டப்படுகிறது. காரணம் என்னன்னு சொன்னா, அவனுக்கு வேற எந்த காரியமும் இல்லை. அமெரிக்கா இருந்தது, தேசத்தில் யுத்தம் இல்லாத இருந்தபடினாலே கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய அவனுக்கு வாய்க்க பண்ணினார். அதே வழியில 10ஆம் வசனம் தொடங்க 16ஆம் வசனத்தின் பிறகு பார்க்கிறோம், நாங்க அவனுக்கு விரோதமாக ஒரு பெரிய மாகோ அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கு யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். அப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே பார்க்கிறோம், பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அங்கே எத்தியோப்பியனாகிய சோரா 10 லட்சம் பேரை கூட்டிட்டு வருகிறான். ஆனாலும் அவன் கர்த்தரை சார்ந்திருந்தபடினாலே 10 லட்சம் பேரை எதிர்த்து போராடி யுத்தத்தில் ஜெயங்கொண்டான் அந்த ஆஷா ராஜா. அங்கு வேதம் அழகா சொல்லுகிறது, 13வது வசனத்தில் 14ஆம் வசனத்தில், கோராரின் பள்ளத்தாக்குகளை எல்லாம் முறியடித்தார்கள், சுற்றுப்போ பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. பார்க்கிறவங்க கர்த்தரை அவர்களுக்கு யுத்தம் பண்ணின காரணம் என்னண்டா, அவன் கர்த்தருடைய வார்த்தை அப்படி நடந்தபடியார். பிரியமானது அவனுடைய பிள்ளையை, நீங்கள் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து அவருடைய வார்த்தை அப்படி நடக்கிறவராக இருந்தா கர்த்தர் நம்மளை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் தான் ஒரு ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you all.